இந்தாருலே வெறும்பையில நானே உனக்கும் பரணிக்கும் சண்டையை மூட்டி விட்டேன். அட நீயும் வேணாம் இந்த குடும்பமும் வேணான்னு அவளைத்தானே வெளியே போனா. அவ தானே வீட்டை விட்டு போனவ, உங்களை எதுக்கு அனுப்பி வைக்கணும்? அப்படியே தேவைப்பட்டாலும் சிவபாலனை அனுப்பி வைக்க வேண்டியதானே? அந்த சோடா புட்டி என்ன பெரிய இவனாவன்? இந்தாருலே உங்கள்கிட்ட எல்லாம் பேசி நான் என்னுடைய டைம் பெஸ்ட் பண்ண விரும்பல. வேண்டான்னு உதறி விட்டுட்டு என் பொண்ணு நடுச்சாமத்துல வெளியேறிடுச்சு. அவசரத்துல நிறைய பொருள் இங்கே விட்டு போயிடுச்சான். அதை இப்ப தர போறீங்களா இல்லையா? இந்தாருங்களே, இந்த பாருங்க, இருக்கிற எல்லா பொருளும் எடுத்து கொடுத்தீங்கன்னா நாங்க பாட்டுக்கு எடுத்துக்கிட்டு சிவ 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 சிவன்னு போயிருவோம். என்ன என்ன மாமனார விடிஞ்சும் விடியாமலும் வீட்டு வாசல்ல வந்து நின்று 7:30 கூட்டுதீரோ? தெரியாதா? நீ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு நாங்கன்னா கேனப்பையலா? என் சம்சாரத்தோட பொருட்கள் தானே, வேணும்டா அவளே வந்து எடுத்துட்டு போக சொல்லுங்க. இப்ப நீங்க கிளம்புங்க. ஓ முகத்திலேயே முழிக்க கூடாது, முழிக்க மாட்டேன்னு சொல்லித்தானே அவன் எண்ணி அடிச்சு வச்சிருக்கான். இங்க என் பொண்ணு வரமாட்டா. இப்ப அவ பொருளை நீ கொடுக்க போகுதியா இல்லையா? அத அவளே சொல்லிட்டான். இல்ல இசைக்கு என் போன் சார்ஜர்ல இருக்கு, போய் எடுத்துருவாள். ஐயோ ஐயோ சவுந்தரம், இவன் நேரடியா அவகிட்ட பேசினா நம்ம மாட்டிக்கிருவோம்ல. நீ பயத்தை வெளியில காட்டிக்காதுக்கா. நான் நினைச்சது சரின்னு 2 பேருமே பேசிக்க மாட்டாங்க. தைரியமா இருக்கு. சரி. இல்லை நீங்கள் அழைக்கும் நபர் உங்கள் அழைப்பை ஏற்கவில்லை. இல்ல என்னலாச்சு? இல்ல போன் புல் ரிங் போகுது, ஆனா எடுக்க மாட்டேங்க. இன்னும் ஒரு தடவை போடல. நீ எத்தனை தடவை போட்டாலும் எடுக்க மாட்டாளே. இல்ல அவ எடுக்கலன்னு என்னலே அர்த்தாது? மௌனம் சம்மதம். அப்பாவை அனுப்புறதுக்கு சம்மதம் தானே அர்த்தம். ஓ நீ முதல்ல கிளம்பு. எதுவா இருந்தாலும் நான் பரணி கிட்ட நேர்ல வந்து பேசிக்கிறேன். இல்ல முத்துப்பாட்டி, என்ன பேச்சு பேசுத நீ? அவ கேட்டா இவன் குடுக்கணும், அம்பட்டு தான் விஷயம். இதுல உங்களுக்கு என்ன வலிக்கு? மாமா, முத்துப்பாண்டி மாமா தான் அவரே பேசிக்கிறேன்னு சொல்றாருல, இப்ப நீங்க போக மாட்டீங்க? இவன் ஒரு மானம் கேட்டவன். நீ ஒரு எதுக்கு நான் அதை ஏன் வாயால சொல்லிக்கிட்டு